100 நாள் வேலை திட்டம் பற்றி பேசுகிறார். 100 நாள் வேலை திட்டத்தில் திமுகவினர் என்ன பண்ணினா 100 நாள் வேலை என்று சொல்லிக்கொண்டு தனக்கு வேண்டியவர்களுக்கு மட்டும் வேலை கொடுத்து விட்டு மீதி பணத்தை அவர்களே எடுத்துக் கொள்வார்கள். அதையெல்லாம் இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தின் அடிப்படையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதையெல்லாம் சரிபார்த்து வேலைக்கு போகிறவர்கள் கரெக்டா பிங்கர் டிப் வச்சுதான் போக வேண்டும் என்கின்ற மெட்ரிக் முறையை கொண்டு வந்து 125 நாட்கள் வேலை செய்யலாம் என்று இன்னைக்கு பிரதமர் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். 125 நாட்கள். அதிலும் நிறைய விவசாய பெருமக்கள் கோரிக்கை வைத்தார்கள். அறுவடை காலங்களில் எங்களுக்கு வேலைக்கு ஆள் கிடைக்கவில்லை, நடவு சமயங்களில் வேலைக்கு ஆள் கிடைக்கவில்லை என்று சொன்ன உடனே இந்த மாதிரி முக்கியமான காலகட்டங்களில் அவர்களை தவிர்த்து விட்டு 125 நாட்கள் கண்டிப்பாக அவர்கள் வேலை கொடுக்க வேண்டும் என்கின்ற தீர்வை இன்னைக்கு பாரத நரேந்திர மோடி அவர்கள் தந்திருக்கிறார்கள். இவ்வளவு பிரச்சனைகள் நடைபெறுகிறது. நீதிபதி சாமிநாதன் நினைத்து பாராளுமன்றத்தில் அவர்களை நீக்க வேண்டும் என்பதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 100 பேரை கையெழுத்து வாங்கினார். 100 பேர் கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கிறார்கள். உண்மையிலே அது உண்மையான கையெழுத்தா இல்லையா என்பதை நமது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நான் தேர்வு செய்து விட்டு பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த அளவிற்கு இன்னைக்கு எதை எடுத்தாலும் எதிர்ப்பு. அண்ணன் தங்கமணி அவர்கள் பேசினார்கள். மத்திய அரசு ஓடு ஒத்து போனால்தான் ஒரு மாநில அரசு நல்ல திட்டங்கள் வரும். அண்ணன் இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது 40,000 கோடி ரூபாய் மத்திய அரசிடமிருந்து வாங்கி வந்தார்கள். மோதல் போக்கு கிடையாது. உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்கின்ற புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய வழியிலே அண்ணன் இபிஎஸ் அவர்கள் போனார்கள். 11 மருத்துவக் கல்லூரிகள் 11 மருத்துவக் கல்லூரிகள் கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆனால் இன்னைக்கு திமுக 5 ஆண்டுகள் ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்திருக்கிறார்களா? எங்கேயும் சாலைகள் போடப்பட்டிருக்கிறதா? எங்கேயும் போடப்படவில்லை. எல்லாமே அதிமுக ஆட்சி காலத்தில் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் இருக்கும்போது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்திற்கு தந்தது எல்லா திட்டங்களும். ஆனால் இவர்கள் திமுகவினர் எதையும் தரவில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். கள்ளக்குறிச்சியிலே 65 பேர் கள்ள சாராயங்குடி திறந்து போனார்கள். திருவண்ணாமலையிலே 4 பேர் கள்ள சாராயங்குடி திறந்து போனார்கள். நடவடிக்கை என்ன? ஒரு நடவடிக்கையும் கிடையாது. காரணம் திமுகவை சேர்ந்தவர்கள், திமுக ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் அன்னைக்கு எல்லா தவறுகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். கரூரிலே 41 பேர் இறந்து போனார்கள். தன்னுடைய பெத்த தாய் முன்னாலே 3 வயது குழந்தை 10 வயது குழந்தை கூட்ட நெரிசலில் சிக்கி எல்லாரும் காலால் மிதித்து இறந்து போகக்கூடிய சம்பவம் மிகவும் துயரமான சம்பவம். முதலமைச்சர் இரவோடு வந்து 41 பேருக்கும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி காலை 5 மணிக்கெல்லாம் போய்விட்டார். யாரை காப்பாற்றுவதற்காக? கரூர் டாஸ்மாக் செந்தில் பாலாஜியை காப்பாற்றுவதற்காக. பாட்டிலுக்கு 10 ரூபாய் கமிஷன் வாங்குகிற செந்தில் பாலாஜி அவர்களை காப்பாற்றுவதற்காக முதலமைச்சர் இன்னும் பாடுபட்டு கொண்டிருக்கிறார். அவர் அமைச்சர் இல்லை, லாக்கா கிடையாது. ஆனால் எல்லாத்தையும் அவர் தான் கவனிக்கிறார். தமிழ்நாடு முழுவதும் இருந்த டாஸ்மாக் கமிஷனை ஒட்டுமொத்தமாக வாங்கி ஓட்டுக்கு 2000 ரூபாய் கொடுப்பதற்கு இன்னைக்கு திமுக தயாராகி கொண்டிருக்கிறது. ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபாய் கொடுப்பதற்கு தயாராகி இருக்குதுன்னு சொன்னால் எவ்வளவு பணம் கொள்ளையடித்திருப்பார்கள். அதுவும் கரூரிலே செந்தில் பாலாஜி ஒரு ஆளுக்கு 1 கிராம் தங்கம் வேற கொடுக்கிறார் என்று கூட சொல்லுகிறார்கள். அவ்வளவு மோசமான ஆட்சி. ஆனால் இன்னைக்கு பழி வாங்கக்கூடிய ஒரு ஆட்சி.